வரவிருக்கும் அமைச்சரவை மாற்றத்தில் செனட்டராக நியமிக்கப்படுபவர்களில் ஒருவராக தாம் இருக்கலாம் என்ற ஊகங்களை சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் கைரி ஜமாலுடன் நிராகரித்துள்ளார். இந்த விஷயம் குறித்து கேட்டபோது சரிபார்க்கப்படாத பேச்சுகளுக்கு பதிலளிக்க தாம் விரும்பவில்லை என்று அவர் கூறினார். இன்று ஹர்தா கேலரியின் ஐ ரிமெம்பர் யூ கண்காட்சியின் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். அம்னோவுக்கு திரும்புவது குறித்த ஊகங்களுக்கு பதிலளித்த அம்னோ முன்னாள் இளைஞர் பிரிவு தலைவருமான அவர், சரியான நேரம் வரும் போது மட்டுமே இந்த விஷயத்தை பற்றி தாம் பேசுவேன் என்று அவர் தெரிவித்தார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பினாங்கிற்கு ஒருநாள் அலுவல் பயணம் மேற்கொண்டார். ஜூரு சுங்கைத்துவா போக்குவரத்து பரவல் திட்டமான PTJSD திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டார். 1.2 பில்லியன் ரிங்கிட் செலவிலான இந்த திட்டம் முக்கியமான பாதையில் சுமார் 2 லட்சம் தினசரி பயனர்களுக்கு நெரிசலை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார் புக்கிட் மத்தாஜாமில் உள்ள செப்ராங் ஜியா எக்ஸ்போ தளத்தில் இந்த திட்டத்தை தொடக்கி வைத்தார். கடந்த அக்டோபர் மாதம் 2025 பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது பிரதமரால் அறிவிக்கப்பட்ட ஒரு முக்கிய வடக்கு பிராந்திய முயற்சி இந்த PTJSD திட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவிற்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலான நெருங்கிய ராஜதந்திர மற்றும் நட்புறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளன என்று மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் ஒரு முக்கியமான பங்காளியாக பஹ்ரைனை சுல்தான் இப்ராஹிம் வர்ணித்துள்ளார். மேலும் இருதரப்பு உறவுகள், குறிப்பாக பொருளாதார துறையில் பஹ்ரைன் பொருளாதார தொலைநோக்கு 2030க்கு ஏற்ப தொடர்ந்து வளர்ச்சி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பஹ்ரைனும் மலேசியாவும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் நாடுகளாக இருக்கின்றன. மேலும் பொதுவான மதிப்புகள், அபிலாசைகள் மற்றும் நமது மக்களின் அமைதி, செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பில் அடித்தளமாக கொண்ட சகோதரத்துவ உணர்வை பகிர்ந்து கொள்கின்றன என்று மாமன்னர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் எதிர்கால திசையை வடிவமைப்பதில் ஒரு புதிய அத்தியாயத்தை இது திறக்கும் என்று தாம் நம்புவதாக மாமன்னர் கூறினார். நேற்று இரவு ஷாகிர் அரண்மனையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவின் 3 நாள் அரசுமுறை பயணத்துடன் இணைந்து சுல்தான் இப்ராஹிம் இதனை தெரிவித்தார். சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள தேசிய மருந்து ஒழுங்குமுறை நிறுவனமான NPRA, JF கிரீம் ஹெர்பா மற்றும் JF கிரீம் ட்ரீட்மெண்ட் ஆகியவற்றில் திட்டமிடப்பட்ட விஷத்தன்மை மிக்க பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டதை அடுத்து அவற்றை தடை செய்துள்ளது. JF கிரீம் ஹெர்பாவில் பாதரசம் மற்றும் பீட்டா மெத்தோசோன் 17 வளரேட் இருப்பது கண்டறியப்பட்டது என்றும், JF கிரீம் ட்ரீட்மெண்டில் ஹைட்ரோகுவினோன் மற்றும் ட்ரெடினோயின் இருப்பது கண்டறியப்பட்டது என்றும் இன்று ஒரு அறிக்கையில் சுகாதார அமைச்சின் தேசிய ஒழுங்குமுறை நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2 தயாரிப்புகளுக்கான மருந்து சேவைகள் இயக்குநரால் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவை இனி மலேசியாவில் விற்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதரசம் அழகு சாதன பொருட்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் அது உடலில் உறிஞ்சப்பட்டு சிறுநீரகம் மற்றும் நரம்பு மண்டலத்திற்கு சேதம் விளைவிக்கும். மேலும் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியையும் பாதிக்கும். இது தடிப்புகள், எரிச்சல் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் தோல் எதிர்வினைகளுக்கும் வழிவகுக்கும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. விற்பனையாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு இந்த தயாரிப்புகளின் விற்பனை மற்றும் விநியோகத்தை உடனடியாக நிறுத்துமாறு நினைவூட்டப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்புகளை தற்போது பயன்படுத்தும் நுகர்வோர் உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஏதேனும் அசௌகரியம் அல்லது பாதகமான எதிர் விளைவுகளை சந்தித்தால் மருத்துவ ஆலோசனையை பெற அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஸ்ரம்பான் நெடுஞ்சாலையின் வடக்கு நோக்கிய பாதை கிலோமீட்டர் 24.5 உள்ள ஒரு மலைச்சரிவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மனித எலும்புக்கூட்டின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இது தொடர்பாக எந்த தடயங்களும் போலீசாருக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று நீலாய் காவல்துறை தலைவர் அப்துல் மாலிக் ஹசீம் தெரிவித்தார். நவம்பர் 2ஆம் தேதி காலை 11:30 மணி அளவில் அந்த இடத்தில் மனித எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து நீலாய் காவல் தலைமையகத்திற்கு ஒருவரிடமிருந்து புகார் கிடைத்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்தில் எந்த அடையாள ஆவணங்களும் கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் குற்றச் செயல்களுக்கான எந்த அம்சமும் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். தகவல் தெரிந்தவர்கள் அல்லது காணாமல் போன குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள் அல்லது நண்பர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு வருமாறு அப்துல் மாலிக் வலியுறுத்தினார். நீர் விளையாட்டு நிகழ்ச்சியின் போது நீரில் மூழ்கி 11 வயது பள்ளி மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை சுங்கைபிசியில் உள்ள தேசா தாசே விளையாட்டு வளாக நீச்சல் குளத்தில்
நடந்தது. அந்த மாணவர் கோலாலம்பூரில் உள்ள ஒரு தேசிய பள்ளியில் ஒருங்கிணைந்த சிறப்பு கல்வி திட்டத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் போலீசாருக்கு ஒரு அறிக்கை கிடைத்ததை கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசூஸ் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்டவர் மலேசியாவின் சான்சலர் துவாங்கு முக்ரிஸ் பல்கலைக்கழக மருத்துவமனையில் 2 நாட்கள் சிகிச்சை பெற்றார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் 2:30 மணிக்கு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. மலேசிய தமிழ் பத்திரிகை துறையில் நீண்ட காலம் பணியாற்றி வரும் பத்திரிகையாளர்களுக்கு இன்று சிலாங்கூர் மாநில அரசு சிறப்பு செய்து கௌரவித்தது. சிலாங்கூர் மாநில அரசு சார்பில் சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பப்பா ராயுடு தலைமையில் ஷா அலாம் ஜூப்ளி பேரா மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் மூத்த 10 பத்திரிகையாளர்களின் பெயர்களை சிபாரிசு செய்தது. அந்த வகையில் மலேசிய நண்பன் தலைமை ஆசிரியர் டாக்டர் எம் ராஜன், மக்கள் ஓசை ஆசிரியர் PR ராஜன், மலேசிய நண்பன் செய்தி ஆசிரியர் சேவை மலைச்செல்வன், மலேசிய நண்பன் இணை ஆசிரியர் திருமதி ராஜேஸ்வரி கணேசன், வணக்கம் மலேசியா ஆசிரியர் K பத்மநாதன், தமிழ் மலர் ஆசிரியர் கு தேவேந்திரன், மக்கள் ஓசை புகைப்பட கலைஞர் P மலையாண்டி, தமிழ் நேசன் புகைப்பட கலைஞர் MS சுந்தர், மக்கள் ஓசை ஆசிரியர் MS மலையாண்டி மற்றும் மலேசிய நண்பன் ஞாயிறு ஆசிரியர் ரங்கசாமி சின்னராசு ஆகியோர் சிறப்பு செய்யப்பட்டனர். தலைநகர் வங்சா மாஜு பகுதியில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட கும்பல் ஒன்று இந்திய ஆடவர் ஒருவரை தாக்கிய காணொளி பெரும் பதபதப்பை உண்டு பண்ணி உள்ளது. ரத்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஆடவர் சாலையில் அமரும் காட்சி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கத்தியால் தாக்கப்பட்டதால் சம்பந்தப்பட்ட ஆடவரின் தலை, முகம் மற்றும் கைகளில் கடும் காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடியது. கடந்த 5ஆம் தேதி நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பாக 16 வயது முதல் 23 வயதுடைய இந்திய ஆடவர் 4 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக வங்சா மாஜு காவல்துறை தலைவர் முகமது லாசிம் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 304 கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.